அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏழைகளை நேசிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் சொர்க்கத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்தேன். அதில் நுழைவோரில் பெரும்பாலானோர் ஏழைகளாக இருந்தனர். இந்த செய்தி உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 5196 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எளிமையாக வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளை நேசித்தார்கள். ஏழைகள் மத்தியில் உட்கார்ந்திருப்பதையும் அவர்களோடு உணவு சாப்பிடுவதையும் அவர்களோடு குடிபானங்கள் குடிப்பதையும் விரும்பி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஏழைகளே அதிகம் இருந்தனர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், நன்மைகள் செய்வதை விட்டும், யா அல்லாஹ், நன்மைகள் செய்வதையும் தீமைகள் செய்வதை விட்டுவிடுவதையும் ஏழை எளியோரை நேசிப்பதையும் எனக்கு வழங்கி விடுவாயாக என்று பிரார்த்தித்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், ஆயிஷாவே, ஏழைகளை நேசிப்பாயாக, உனக்கு அருகில் அவர்களுக்கு இடமளிப்பாயாக, அவ்வாறாயின் மறுமை நாளில் அல்லாஹ் தனக்கு அருகில் உனக்கு இடமளிப்பான் என்று கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏழைகளை நேசித்து வந்தார்கள். அவர்களிடம் அமர்ந்து அவர்களோடு உரையாடிக் கொண்டிருப்பார்கள். அவர்களும் இவர்களிடம் உரையாடுவார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளின் தந்தை என்று ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெயர் சூட்டியும் உள்ளார்கள். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வதில் சிறந்து விளங்கினார்கள். எனவே நாங்கள் அவர்களை ஏழைகளின் தந்தை என்று அழைத்து வந்தோம். அவர்கள் எங்களை அழைத்து சென்று தம் வீட்டில் இருக்கக்கூடிய உணவை எங்களுக்கு வழங்குவார்கள். எந்த அளவுக்கு என்றால், குறைவான உணவு இருந்தாலும் அதை எங்களுக்கு பகிர்ந்தளிப்பார்கள். இப்படி அவர்களுக்கும் எங்களுக்குமான உண்டான அந்த பிரியம், அந்த உறவுமுறை என்பது நீடித்து நிலைத்திருந்தது என்பதை இஸ்லாமிய வரலாறுகள் தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது. இந்த அடிப்படையிலே தான் ஏழைகள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்தால் அவர்களுக்கு உண்டான முக்கியத்துவம், அவர்களுக்கு உண்டான ஆதரவு கரம், அவர்களுக்கு உண்டான உதவி உபகாரம் நிரப்பமாக கிடைக்கும் என்கின்ற ரீதியிலேயே ஏழைகள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விசுவாசம் கொள்ளுகின்ற அளவுக்கு உண்டான நிலைப்பாட்டை அன்றைக்கு உருவாக்கினார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா ஏழைகளை நேசிப்பதையும் ஏழைகளுக்கு உதவி செய்வதையும் உணவளிப்பதையும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் ஒரு பாக்கியமாக வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.